மகேந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது மாதிரி மின்வெட்டு ஏற்பட்டுட்டே இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க? கேள்வி கேட்காம இருந்தால் தான் அதுக்கு பதில் கிடைக்கும். சோலார் சிஸ்டத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். உங்க வீட்டில் கரண்ட் இல்லைன்னா என் வீட்டில் எடுத்துக்குங்க. 6 மாசத்துக்கு எந்த ஒரு கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூல பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. இதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சாட்டை துரைமுருகன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட ட்ரோல் தான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு. இந்த வீடியோ மட்டும் மகேந்திரன் அவர்கள் பார்த்தாரு அப்படின்னா இதுக்கப்புறம் எந்த ஒரு இன்டர்வியூமே அட்டன் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி ட்ரோல் பண்ணியிருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். மாஸ்டர் மகேந்திரன் எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாட்டம்மா படத்தில் நடித்தவர். நாட்டம்மா படத்தில் அப்போ தான் அறிவுப்படுறாப்புல. அப்போ ஒரு பொண்ணை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையாருடைய மகன் பாலியல் வன்கொடுமை பண்ணிடுவான். பண்ண உடனே சாட்சியே இருக்காது. அப்போ விஜயகுமார் விசாரிச்சுட்டு இருப்பார். யாருமே சாட்சியே இல்லையாப்பா, செல்லாது, இது அவங்க யாருங்க, இது அவனுடைய சொந்தக்காரங்க, செல்லாதுன்னு பாப்பில். அப்போ ஒரு குட்டி போய் வருவான், நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ என்னப்பா பார்த்தேன் அப்படின்னு கேட்டோடனே, இந்த மாமா இந்த அக்காவை தூக்கிட்டு போனாங்க, தூக்கிட்டு போய் அந்த இதுக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்போ வெளியே வந்த அந்த அக்கா சட்டெல்லாம் கிஞ்சிச்சு. இந்த அக்கா சொன்னாங்க, இந்த மாமா இந்த அக்காவோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஏன்டா ராஸ்கல் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லுவாப்புல. அந்த படம் நடிக்கும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு 4-5 வயசு இருக்கும். நம்ம நிறைய பேரை சொல்லுவோம், டேய் என்னடா சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி அப்படியே இருக்கியடா, பச்சை மண்ணாக இருக்கியடா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எது சொல்லுவோம்னா, குழந்தை முகம், இப்போ நம்மள மாதிரி குழந்தை முகமாக இருக்குது அப்படின்னா அதுக்காக சொல்லுவாங்க சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு. சில பேருக்கு உருவம் சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு உள்ளம் சின்ன பிள்ளையில பார்த்த மாதிரி இருக்கும், சில பேருக்கு அறிவு அப்படி நின்றும். அதில் மாஸ்டர் மகேந்திரன் 3வது வகை. அந்த வயசில் என்ன அறிவு இருந்துச்சோ அதே அறிவு தான் இப்போவே இருக்குது. இது அவருடைய அறிவின் குறைபாடு. அதை நம்ம கேலிப்படுத்தக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. மாஸ்டர் மகேந்திரனை பொறுத்தளவு, இப்போ இருக்கிற மிஸ்டர் மகேந்திரனை பொறுத்தளவில் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா சோலாரை வாங்கி மாட்டிக்கணும். பஸ்ஸு வரல அப்படின்னா பைக்கு, காரு, ஓலா, ஊபரில் ஏறி போயிடணும். தண்ணி வரலன்னா சும்மா இருந்துக்கிட்டு அக்வாஃபினா குன்லி வாங்கி குடிச்சிடணும். வீட்டுக்கு வெள்ளம் வந்துச்சுன்னா, ஏன்டா வெள்ளம் வந்தேன்னு கொஞ்சம் கத்துறீங்க, வீடுனா வெள்ளம் வரத்தான் செய்யும். அப்பார்ட்மெண்ட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், அதில் 8வது மாடியிலே உட்காந்திங்கன்னா வெள்ளம் வர போகிறது இல்லை. இதான் மாஸ்டர் மகேந்திரனுடைய அறிவு. கொஞ்சம் சொல்லுவாப்புல. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஒரு 6 மாதம் கேட்காதீங்க, என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். என்னங்க இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது ஆவாது இல்லை, ஏன் கேட்குறீங்க? ரேஷன் கடையில் கருப்படி கிடைக்கல, ரேஷன் கடையில் பாமாயில் இல்லை, ரேஷன் கடையில் அரிசி இல்லை, ரேஷன் கடையில் உளுந்து பருப்பு இல்லை, ரேஷன் கடையில் பொருள்லாம் தீந்து போச்சுன்னு மக்கள் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, அப்போ மாஸ்டர் மகேந்திரன் அந்த பக்கம் போனாப்புல என்ன தெரியுமா சொல்லுவாப்புல, ஐயோ ரேஷன் கடையில் பொருள்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அங்கே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கு, அங்கே போய் வாங்கலாம்ல. எவ்வளோ ஒரு அறிவாளி! இந்தியாவில் இருக்க அறிவாளி பூரா நம்ம ஊரில் தான் இருக்காங்க. எப்படியும் தீபாவளி, பொங்கல் இந்த நேரங்களில் இல்லை விடுமுறை நாட்களில் கிளாம்பாக்கத்தில் மக்கள் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுவாங்க. பேருந்து இல்லைன்னு, ஏற்கனவே பேருந்து இல்லைன்னு போராடுறாங்க. அந்த மாதிரி நேரங்களில் மாஸ்டர் மகேந்திரனுடைய அறிவுரை என்னவா இருக்கும்னா, பேருந்து இல்லைன்னு ஏன் நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க? நீங்கள் நல்லா ஆட்சி வரணும்னு வச்சிங்க, மாற்றம் வந்துருச்சு, பேருந்து இல்லைங்களுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவீங்களா? பேருந்து இல்லை அப்படின்னா ட்ரெயினில் போங்க, ட்ரெயினில் இல்லைன்னா ஃப்ளைட்டில் போங்க, ஃப்ளைட்டும் இல்லையா ட்ரெயினும் இல்லையா நீங்கள் இப்போ ப்ரைவேட் பஸ்ஸில் புக் பண்ணி போங்க, ப்ரைவேட் பஸ்ஸும் இல்லையா காரில் போங்கங்க, இல்லை பைக்கில் போங்க. எதுங்க கடவுள் எதுக்கு கால் கொடுத்துருக்கான், நடந்து போங்கடா நாதாரிகளா அப்படின்னு சொல்லுவாப்புல. நான் வெறும் மாஸ்டர் மகேந்திரன் நினச்சேன், பட்டு இவர் சயின்டிஸ்ட் மகேந்திரங்கிறத இப்போ அவர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே பாருங்கள் எவ்வளோ ஒரு வியப்பு, தெய்வ குழந்தைங்க அது. கரண்ட் இல்லைன்னா சோலார் சிஸ்டம் கூட சூரிய குடும்பம், இது சோலார் பேனல், அது வேறு விஷயம். மாஸ்டர் மகேந்திரன் தானே, டாட்டாவா மகேந்திரன், அவர் ரேஞ்சில் அவர் பேசுகிறாப்புல, நம்ம தப்பாக எடுத்துக்கூடாது. அது இப்போ சோலார் சிஸ்டம் அவரோட ரேஞ்சில், அதில் இருந்து 2 ஒயரை போட்டு ஒரு மோட்டரை வச்சு ஒரு ஃபேனை வச்சு அவர் கடந்து. சின்ன பிள்ளையில் என்ன பண்ணுவோன்னா, இந்த இது இருக்குது பாருங்கள், டேப் ரெக்கார்டு, அதுக்குள்ளே சின்னதாக ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டரை கலட்டி கொண்டு அதில் என்ன பண்ணுவோம்னா, காத்தாடி இருக்குது பாருங்கள், நம்ம பனைமரம் ஓலை அதை கொண்டு இதில் மாட்டி ஃபேன் செஞ்சு ஒரு 2 பேட்டரி வைப்போம். அது ஒரு 2 ஒயரை வச்சு சுற்றிக்கிட்டே தெரியும், கிருன்னு பழைய பேட்டரி வச்சுக்கிட்டு. அது மாதிரி மாஸ்டர் மகேந்திரன் சூரியன்லேருந்து 2 ஒயரை போடுவாப்புல. சூரியன்லேருந்து 2 ஒயரை போட்டு அதில் ஒரு மோட்டரை வச்சு அதில் ஒரு ஃபேனை வச்சு கரண்டை தயாரிப்பாப்புல. எப்பேற்பட்ட விஞ்ஞானி பாருங்கள். அது இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, கரண்ட் இல்லைன்னா என் வீட்டிலேருந்து எடுத்துக்கோங்கன்றாப்புல. இப்போ ஒரு வீடு எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ இந்த வட சென்னை இந்த பக்கம் மக்கள் இருக்காங்க இல்லையா, நிறைய மக்கள் கரண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மாஸ்டர் மகேந்திரன் வீட்டுக்கு 2 ஒயரை கொண்டு போய்
சரக்குன்னு இந்த வடிவேலு வந்து தண்ணி குழாயை சொருவாப்புல போக்கிரி படத்தில் அது மாதிரி வந்து மாஸ்டர் மகேந்திரனுடைய மைண்டுக்குள்ளே சொறி நீ கரண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, கரண்ட் இல்லைன்னா உங்கள் வீடு எடுத்துக்கலாம், தண்ணி இல்லைன்னா எங்கே வந்து எடுக்கிறது, பஸ் இல்லைன்னா? மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் வந்து மொத்தமாக என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா 6 மாதம் எந்த கேள்வியும் அரசை நோக்கி கேட்காதீங்க. இது அவருடைய குரல் கிடையாது, இது தாவேக அரசின் குரல், இது விஜயவர்களுடைய குரல், அமைச்சர்களுடைய குரல், சட்டமன்ற உறுப்பினர்களுடைய குரல். அவர் தான் திருச்சியில் சொன்னார் 6 மாதம் வந்து பேச மாட்டான்னு சொன்னீங்க, இப்போ 6 நாளில் ஏன் அரை மணி நேரத்தில் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னார். அது 6 மாதம் அவர் கூட பொறுத்துருக்குன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் சொன்னதை தான் தம்பி மகேந்திரன் அவர்கள் வந்து 6 மாதம் பேசாதீங்க, விட்டுருங்க, அவங்க செய்யட்டும், ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அவசியமே கிடையாது, ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் தேவையில்லை, அவர் செய்கிறத எடுத்து போட தான் ப்ரெஸ்ஸு தேவை, ப்ரெஸ்ஸை போய் சந்திக்கணும் அவசியம் இல்லை. அவர் 3 மாதத்துக்குரியோ 6 மாதத்துக்குரிய ப்ரெஸ் சந்திக்கலாம், 3 மாதம் 6 மாதம் ஏன் 1 வருஷத்துக்கு ஒரு முறை கூட ப்ரெஸ் சந்திக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் ப்ரெஸ்ஸை சந்திக்கவே இல்லைங்கிறதான் பிரச்சனை. அது தம்பி மகேந்திரனுக்கு